ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிரட்டல் டப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸ்த்து பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிங் டாகுடா மிஸ் மூமயசிம் டர்போகிரானிக் பேய் இடத்துக்கு போவாங்க. இந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டனல். மிஸ் மூமயசி கிங் டாகுடா கிட்ட அதெல்லாம் கிளவிடா, அந்த ஏழின் அளவுக்குலாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு பார்க்குறாங்க அங்கே பெருசாக ஒரு பேய் இருக்குது. அந்த பேய்ட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. அப்படி தப்பிக்க நினைக்கும் போது இங்கிட்டும் ஒரு பேய் இருக்கும். இப்போ ஒரு பேயை சமாளிக்க முடியாது, இன்னொன்று பேயா இப்போ ரெண்டு பேயை எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது மிஸ் மூமயசிக்கு அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த வருது, நீ எப்படியாச்சும் அந்த பேயை வெளியே கொண்டு வரணும், அந்த பேய்க்கு ஆனால் சந்தேகம் வராமல் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. மிஸ் மூமயசி அந்த பேய்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ரேஸ் வச்சுக்கணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பேய் சொல்லும், என்கிட்டே சவால் வரக்கு முன்னாடி அதை ஆர்கிட்ட விடணும்னு பார்த்து விடணும். அந்த பேய் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என் வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது அந்த பேய் சொல்லும். டர்போகிரானிக் பேய் மிஸ் மூமயசி இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு கேட்கும். ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பிடிச்சாலே அவுட்டு தான் சொல்லுவாங்க. மிஸ் மூமயசி அந்த பேய்ட்ட சொல்லுவாங்க, உனக்கு நீ போட்டிக்கு ரெடி, நான் 10 நிமிஷம் கவுண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிஸ் மூமயசி கிட்ட கூட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேய்க்கு 1-2 தெரியும், அவளுக்கு தப்பா கவுண்ட் பண்ணும். அப்புறமேலுக்கு சீட் பண்ணி மிஸ் மூமயசியை பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்ப கிங்டா கூட மிஸ் மூமயசி உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்ப அந்த பேய் சொல்லும், அவளுக்கான 10 நிமிஷம் முடிஞ்சு, இப்போ உனக்கான 10 நிமிஷம் ஓட ஆரம்பின்னு சொல்லும். டர்போகிரானிக் பேய் என்ன ஆரம்பிக்கும். அப்ப கிங்டா கூட சொல்லுவேன், உனக்கு கணக்கே தெரியல, ரூல்ஸ் மீறிட்ட. அப்ப அந்த பேய் சொல்லும், ரூல்ஸ்ல எப்படி கவுண்ட் பண்ணு சொல்லுன்னு சொல்லும். அப்போது கிங்டா கூட கோவமாயி அதோட முட்டைக்கோசை கடிச்சிருவியான். அப்போ அந்த பேய் சொல்லும், என்னோட முட்டைக்கோசை விடுறான்னு சொல்லும். கிங்டா கூட சொல்லுவேன், மிஸ் மூமயசியை விட்டாதான் நான் உன்னோட முட்டைக்கோசை விடுவேன்னு சொல்லுவேன். அப்போது கிங்டா கூட அழிக்க பார்க்கும். கிங்டா கூட அழிக்க பார்க்கும்போது அவனை அழிக்க முடியாது. அந்த பேய் கிங்டா கூட எதனால அழிக்க முடியல, அவன் போட்டு உடனாலதே அழிக்க முடியலன்னு நினச்சி கிங்டா கூட உடம்புக்குள்ளே போவேன். அப்போது மிஸ் மூமயசி அவங்கள சுச்சுவேர் பயிர் யூஸ் பண்ணி அந்த பேயை அழிச்சிருவாங்க. பேய்கிட்டே தப்பிச்சு இன்னொன்று ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. எங்கள் பாட்டியை மட்டும் கொடு அப்படின்னு சவுண்டு மட்டும் கேட்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டு. அதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.